Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மற்றும் ஓர் அண்மை செய்தி. காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் என்னென்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது? பூங்குழலி, தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வர ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தமிழகத்தை ஒட்டிய பகுதியில நிலவி வருகிறது. தற்போதைய நிலைக்கு அடுத்து வரக்கூடிய நேரத்துல இது வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியை அடுத்த 24 மணி நேரத்தில் அடையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு முன்னதாக கூறப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு காலையில வாய்ப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார்கள். தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறாது என்பதான தகவல்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் சார்ந்த சூழல் இந்த சலனம் மேலும் தீவிரம் அடைவதற்கு சாதகமான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இது வரக்கூடிய நேரத்துல நகர்ந்து நிலப்பகுதி இன்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்கு மாறக்கூடிய சூழல் தற்போது இருந்து வருகிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை பெய்து வருகிறது. இருப்பினும் இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்புல ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்று சொல்லக்கூடிய மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மழையுடைய தீவிரம் சற்றே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிலப்பகுதி அடையாளமே கூட அதன் காரணமாக உருவாக்கக்கூடிய புதிய மேகக்கூட்டங்களின் காரணமாக மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தீவிரத்தன்மை சற்றே குறைந்து காணப்படும் அப்படின்னு தான் புரிந்து கொள்ளணும். ஆன் அண்ட் ஆஃப் ரைன் சொல்லக்கூடிய விட்டு விட்டு ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதனை தொடர்ந்து அடுத்ததாக தெற்கு அந்தமான் பகுதியில ஒரு வளிமண்டல சுழற்சி இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறியிருந்தார். அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு பிறகு மீண்டும் தமிழகத்தை நோக்கி வந்து அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது அதை பேசுவது மிகவும் முன்கூட்டியே பேசுவதாக அமையும். தற்போதைய நிலைமையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதியில நிலவி வருகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு இது வலு பெறாமல் வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர பகுதியை நோக்கி 24 மணி நேரத்திற்குள்ளாக நகர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வட தமிழகத்துல நம்ம பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பின்படி ஓரிரு இடங்கள்ல மழையை எதிர்பார்க்கலாம். புரிந்து கொள்ள வேண்டும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மழை படிப்படியாக குறையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் கனமழை பெய்யும், சில நேரங்களில் மழை விடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.